ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரேஷன் புழுங்கலரிசி வச்சு ஒரு பூரி ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பூரி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த பூரியை வந்து ஒருக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சுலபம். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1.5 கப் அளவு வந்து ரேஷன் அரிசி வந்து எடுத்துருக்கிறேன். ரேஷன் வந்து புழுங்கல் அரிசி வந்து எடுத்துக்கோங்க. இப்போது 1.5 கப் அரிசி வந்து பவுலில் வந்து சேர்த்துடலாம். எப்போவுமே நம்ம வந்து ரேஷன் அரிசியில் இட்லி, தோசை இந்த மாதிரி பண்ணுறத விட ஒரு தடவை இந்த மாதிரி பூரி வந்து செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம புளிக்கலாம் வைக்க வேண்டாம், ஊற வச்சு உடனே நம்ம வந்து அரைச்சி செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா வந்து அரிசியை வந்து கழுவி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா இப்போ நான் கழுவி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 4 hours வந்து ஊறட்டும். ஏன்னா வந்து புழுங்கல் அரிசினால இது கொஞ்சம் ஊறதுக்கு டைம் ஆகும். அதனால் குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் வந்து இதை வந்து ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகுது. நமக்கு வந்து அரிசியெல்லாம் நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி அரிசியெல்லாம் நல்லா வந்து ஊறி இருக்கும். நம்ம கையில் வச்சு உடைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து உடைப்படணும். அந்த மாதிரி நல்லா வந்து நமக்கு வந்து ஊறி வந்திருக்கணும். இப்போ நம்ம அந்த அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து அரிசியை வந்து தனியாக மட்டும் அரைக்கிற போகிறதில்ல, இதில் கொஞ்சம் கூட வந்து பொருட்கள் சேர்த்து அரைக்க போகிறோம். அப்போ கூட கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு ஆனியனில் ஒரு 1/4 பங்கோட கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலே போதும். பெரிய சைஸ் ஆனியனாக இருந்தால் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப்போட கொஞ்சம் கம்மியான அளவு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல்லாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். அதனால இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 2லேருந்து 3 பேட்சை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைக்கும்போது ரொம்ப வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் எவ்வளோக்குள்ள முடியுமோ அந்த அளவு கொஞ்சம் கம்மியான அளவே தண்ணி சேர்த்து அரைக்கணும். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பிளேடு இருக்கலாம், அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு ஒருக்கா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நிறைய சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்படி அரைக்கும்போது நமக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நமக்கு வந்து மாவு வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப வந்து நைஸாலாம் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கொரப்பாக தான் இருக்கணும். நமக்கு வந்து இந்த மாதிரி கையில் பிடிக்கும்போது நமக்கு வந்து இந்த பால்ஸ் மாதிரி உருட்ட வரணும். நிறைய வந்து தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணி சேர்த்தாலும் பயப்படாதீங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக அந்த பிளேட் அளவுக்கு வந்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு திருப்பி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் உப்பு சேர்க்கலாம். அதனால் நம்ம செகண்ட் பேட்ச் அரைக்கும் போது நான் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா மாவுமே அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியான அளவு வந்து போதும். ஒருவேளை நீங்கள் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அதிகமாக வந்து நம்ம வந்து அரிசி மாவு வந்து சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு அப்படின்னா இடியாப்ப மாவு, புட்டு மாவு எது இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். புட்டு மாவாக இருந்தால் கொஞ்சம் கூட பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த மாதிரி பால்ஸ் வந்து பிடிக்கும்போது நமக்கு பிடிக்க வரணும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு பால் சைஸ்க்கு வந்து உருட்டி எடுத்துக்கலாம். கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆயில் கவர் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு திக்னஸ் வந்து இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு திக்னஸோடு நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு திக்னஸோடு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ளேம் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு மீடியத்துக்கு ஒரு ஹையில், ரொம்ப ஹை வைக்காதீங்க. ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து மேலே வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு கூட வேண்டாம். கரண்டி வச்சு ஆட் பண்ணணும் கூட வேண்டாம். தானாகவே அது வந்து பூரி மாதிரி பொங்கி வந்துடும். ஆனால் பொங்கி வரதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். நமக்கு வந்து கோதுமை மாவில் பண்ணுற பூரி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இதில் வந்து டைம் எடுக்கும். மற்றபடி சூப்பராகவே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 2 பக்கமும் நல்லா வந்து வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சூப்பரான ஒரு பூரி
ரேஷன் அரிசி வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து செஞ்சுட்டோம். இதே மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப வந்து லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சூப்பராகவே எல்லா பூரியும் நல்லா பொங்கி சூப்பராக வரும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி எல்லா பூரியுமே நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு ரேஷன் புழுங்கல் அரிசியை வச்சு ஒரு சூப்பரான பூரி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு சவுண்ட் கேட்டாலே தெரியும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக கோதுமை மாவில் பண்ணுற சப்பாத்தி பூரிக்கு வந்து என்னென்ன சைட் டிஷ் பண்ணுறோமோ எல்லா சைட் டிஷ்மே இதுக்கு வந்து சூப்பராக வந்து ஆப்ட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பிச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். சூப்பரான ஒரு பூரி ரெசிபி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப செலவே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக அந்த வந்து பூரியை வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா கேரளாவில் ஒரு ஃபேமஸான ஒரு ரெசிபி நெய் பத்தல். பட் நம்ம வந்து ரேஷன் அரிசியில் வந்து இது வந்து பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.